திருவாசகம் பதிகம் 5. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கு ஒளியாய் என்கிறந்து எல்லையிலாதானே நின்பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இதோடைய பொருள், நெற்றியிலே ஒரு கண்ணுடைய பெருமான் தன்னுடைய கருணை கண்ணை காட்டியதால் நான் இங்கு வந்திருக்கிறேன். சிந்தனைக்கு எட்டாத பேரழகுமிக்க கழல் பூண்ட திருவடிகளை தொழுது நின்று வானம் பூமி மற்றும் இவை தவிர மீதி உள்ளன யாவையுமாய் ஒளி மிக்கதாயும் அளவிடும் எல்லைகளெல்லாம் கடந்து உள்ள பெருமானே, உன்னுடைய பெரிய பெரிய தன்மைகளை மோசமான வினைகளில் கிடக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பாசத்தால் கட்டுண்ட நம்முடைய உடல்களை உய்வி வைக்கும் பொருட்டு இறைவனால் நுண்ணுடலும் அதுக்கேற்றபடி பருவ உடல்களும் பின்னாடி அருளப்பட்டுச்சு. நுதல்ங்கிறது நெற்றியை குறிக்குது. இறைஞ்சினா வணக்கம், இறந்துனா கடந்து, புகழுமாறுனா புகழும் வகை. பதிகம் 6. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். இதோடைய பொருளை பார்த்திங்கன்னா, புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல வகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லில் வாழ்கிற உயிராகவும் மனிதராகவும் உடல் நீங்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட பூத கணங்களாகவும் அதன் கூட்டங்களாகவும் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் இந்த அசையும் மற்றும் அசையாதவற்றாலான முழுதும் சென்று எல்லா பிறப்பையும் பிறந்து கலைச்சிட்டேன் எம்பெருமானேன்னு சொல்கிறாரு. இதுக்கு அர்த்தம், விருகம்ங்கிறது மிருகத்தை குறிக்குது. தாவர சங்கமம்னா சாராசம், தாவரம் மொத்தத்தையும் குறிக்கிறது தான் தாவர சங்கமம். சரிங்களா? பதிகம் 7. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, உன்னுடைய தங்க திருவடிகளை கண்டு இன்று உண்மையாகவே வீடு பேர் அடைஞ்சிட்டேன். நான் உயிர வழியைக்காக காட்டுங்க. என்னோட உள்ளத்தில் ஓம்ங்கிற ஒளியாய் இருந்த பெருமானே, காளையை ஓட்டி வருபவனே, வேதங்கள் ஐயா என பெரிதும் வியந்து கூறி ஆழமாகவும் பல பல தன்மைகளை பெருக்கியும் ஆராய்ந்தும் காண முயல்கின்ற மிகச்சிறிய பொருளுமாக இருப்பவனே அப்படின்னு சொல்கிறாரு. இறைவனோட பெருமையை அறிஞ்சு அவருடைய திருநாமங்களில் மூழ்கி இருப்போருக்கு இங்கேயே வீடு பேறு கிடைக்கும்னு வேதம் சொல்லுது. வேதங்கள் பலவாறெல்லாம் ஆழ்ந்து ஆராய்ஞ்சும் பல கோணங்களில் கூறியும் அதோட தம் பெருமைகளை கூற சொற்கள் இல்லாமையே உணர்த்தது. அந்த அளவுக்கு பெரிய அவரோ மிகச்சிறியவற்றிலும் நிறைந்து இருக்காரு. இது என்ன விந்தை? ஓம் நம சிவாய.